ஓம் சாந்தி. 1/10/2022 சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, இந்த முரளியில் பாபா எந்த குழந்தையின் என்ன விசேஷத்தன்மையை சொல்கிறார்? இந்த முரளியில் பாபா எந்த குழந்தையின் என்ன விசேஷத்தன்மையை சொல்கிறார்? மூன்றாவது கேள்வி, நாம் எதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாம் எதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நான்காவது கேள்வி, கடைசியில் எந்த நிலை இருக்க வேண்டும்? கடைசியில் எந்த நிலை இருக்க வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யார் அனுபவ மூர்த்தி? யார் அனுபவ மூர்த்தி? fill in the blanks. சத்தியுகத்தில் டேஷ் இருப்பதில்லை. சத்தியுகத்தில் டேஷ் இருப்பதில்லை. இரண்டாவது, 5 விகாரங்களை தானம் கொடுத்தீர்கள் என்றால் டேஷ். 5 விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் டேஷ். மூன்றாவது, சத்தியம் என்ற விசேஷத்தன்மை இருந்தால் டேஷ். சத்தியம் என்ற விசேஷத்தன்மை இருந்தால் டேஷ். நான்காவது, ஞானத்தின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் டேஷ் மற்றும் டேஷ் என்பதாகும். டேஷ் மற்றும் டேஷ் என்பதாகும். அஞ்சாவது, நாம் கோவிலுக்கு சென்று தலை வணங்குவதில்லை ஏனென்றால் டேஷ். நாம் கோவிலுக்கு சென்று தலை வணங்குவதில்லை ஏனென்றால் டேஷ். ஆறாவது, எதுவரை டேஷ் அதுவரை ரிட்டர்ன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். எதுவரை டேஷ் அதுவரை ரிட்டர்ன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். ஓம் சாந்தி. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, நாம் எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கே எல்லாம் தெரியும், தனக்கே எல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடாது. நான் என்ன கர்மம் செய்கிறேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும்.
மற்றவருக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். தனக்கே எல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடாது. நான் என்ன கர்மம் செய்கிறேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். மற்றவருக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். 2வது கேள்வி. இந்த முரளியில் பாபா இந்த குழந்தையின் என்ன விசேஷத்தன்மையை சொல்கிறார்? அதுக்கு பாபா பதில் என்ன சொல்றாருன்னா, ஜெகதீஷ் குழந்தை மம்மா பாபாவை விட நன்றாக புரிய வைக்கிறார் என்று பாபா சொல்றார். பாபாவின் முரளியை படித்து தாரணை செய்து பிறகு கீதா பத்திரிகை இதெல்லாம் தயாரித்துள்ளார். சாஸ்திரங்கள் அதிகம் படித்துள்ளார். ஆங்கிலத்தில் கூட புத்திசாலியாக இருந்தார். இங்கிலீஷ்ல கூட அவர் எப்படி இருந்தாரா? புத்திசாலியாக இருந்தார். 3வது கேள்வி. நாம் எதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்? நாம் எதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்? ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவின் மணப்பெண்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவின் மணப்பெண்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 4வது கேள்வி. கடைசியில் எந்த நிலை இருக்க வேண்டும்? ஆடாமல் அசையாமல் அங்கதன் போல இருக்க வேண்டும். இந்த நிலைதான் கடைசியில் வரும். ஆடாமல் அசையாமல் அங்கதன் போல இருக்க வேண்டும். இந்த நிலை கடைசியில் நமக்கு வரும். 5வது கேள்வி. யார் அனுபவ மூர்த்தி? நத்திங் நியூ, அதாவது எதுவுமே புதியதல்ல என்ற பாடத்தின் மூலம் தடைகளை விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து செல்லக்கூடியவர்கள்தான் அனுபவி மூர்த்திகள். fill in the blanks. சத்தியுகத்தில் டேஷ் இருப்பதில்லை. சத்தியுகத்தில் யாரும் அபவித்திரமாக இருப்பதில்லை. 2வது. 5 விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் டேஷ். 5 விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் விட்டு போகும். 3வது. சத்தியம் என்ற விசேஷத்தன்மை இருந்தால் டேஷ். சத்தியம் என்ற விசேஷத்தன்மை இருந்தால் ஆத்மா என்ற வைரத்தின் ஜொலிப்பு நாலா புறங்களிலும் தானாகவே பரவும். ஆத்மா என்ற வைரத்தின் ஜொலிப்பு நாலா புறங்களிலும் தானாகவே பரவும். 4வது. ஞானத்தின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் டேஷ் மற்றும் டேஷ் என்பதாகும். ஞானத்தின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் டேஷ் மற்றும் டேஷ் என்பதாகும். ஞானத்தின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் நாம் ஏற வேண்டும் மற்றும் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாகும். நாம் ஏற வேண்டும் மற்றும் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். 5வது. நாம் கோவிலுக்கு சென்று தலை வணங்குவதில்லை, ஏனென்றால் டேஷ். ஏனென்றால் நாம் தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிக் கொண்டிருக்கிறோம். 6வது. எதுவரை டேஷ் அதுவரை ரிட்டர்ன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். எதுவரை இந்த நடைமுறை வாழ்க்கை சதா சுகமானதாக ஆகவில்லையோ அதுவரை ரிட்டர்ன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். எதுவரை இந்த நடைமுறை வாழ்க்கை சதா சுகமானதாக ஆகவில்லையோ அதுவரை ரிட்டர்ன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.